வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூடும். இன்றைய தினம் ஒரு பொன்னான நாள், 15/8/29 வேலைக்கிழமை. சுதந்திர தினம் மட்டும் இல்லைங்க, ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பிறந்த நாளும் இன்றைய தினம்தான். ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பிறந்த தினமான இன்றைய தினம் நாம் வீட்டிலையும் சரி, தியான கூடத்திலும் சரி, பாண்டிச்சேரி ஆசிரமத்திலும் சரி போய் தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானது. அங்கு போக முடியலன்னா கூட நம்ம வீட்டில் இருந்து தரிசனம் பண்ணலாம். பிறந்த தினத்திற்கு 5 நாள் முன்னையும் 5 நாள் பின்னையும் நம்ம வேண்டும் பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும். அதாவது நம்பிக்கையோடு வேண்டும் பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும். இன்றைய தினத்தில் நம்ம வீட்டிலே கூட பூக்களை மலர்கள் நல்லா தட்டில் அடிக்கிட்டு ஊதுபத்தி ஏற்றி சாக்லேட் வச்சு நம்ம மனசார ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு உருவ படத்தின் முன் அமர்ந்து நம் பிரார்த்தனை செய்வது சிறப்பு. இப்போ அன்பர்களுடைய கடிதத்தை பார்க்கலாம். ஸ்ரீ அன்னையை தியானம் செய்யும் பொழுது ஒரு அன்பர் குறிப்பிட்டிருக்கின்றார், ஸ்ரீ அன்னையை பற்றி படிக்கும் பொழுது என் புருவ மத்தியில் நல்ல ஒரு அழுத்தமும் உச்சித்தலையில் லேசான குறுகுறுப்பும் உண்டாகின்றது. அப்படி ஏற்படும் பொழுது மனதில் ஒரு ஆனந்தம் உண்டாகின்றது. அந்த கணம் தியானம் எனக்கு நிலைக்க வேண்டும், அதற்கு தங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஸ்ரீ கர்மயோகி அப்பாவுக்கு அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. சில நேரங்களில் ஒரு நட்சத்திரம் போன்ற ஒரு ஒளி தியானத்தின் போது தெரிகிறது. ஆன்மீகத்தின் முதற் படியில் உள்ள என்னை மேற்கொண்டு வளர தாங்கள் உதவ வேண்டும். தியானம் என்பது, தியானம் மூலமாக நம்ம எல்லாவற்றையும் சாதிக்கலாம். இந்த அனுபவம் கூட பலருக்கு ஏற்பட்டிருக்கும். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நூல்கள் உண்மையிலேயே கூறுபவை, சத்திய வேட்கையில் பிறந்தவை. ஆகவே அவைகளுக்கு ஆழமும் அழுத்தமும் அதிகம். நம் பழக்கப்படி நாம் உண்மைக்கு எதிரான பொய்மையின் போதனைகளை பூரணமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை அவர்கள் நூல்களை ஆழ்ந்து படிக்கும்போது அவ்வெண்ணங்கள் நம்முள் வர துவங்குகின்றன. உள்ளே ஒளிந்திருக்கும் பொய்மையை பிளந்து கொண்டு அவை வருகின்றன. அவங்க நூலை நம்ம படிக்கும் பொழுது நம் மனசுக்குள்ள பொய்மை ஒளிந்திருந்தால் கூட அது வெளியே விடும். அவை நம்முள் நுழையும் இடம் உச்சந்தலை. பொய்மை வெளியேற வேண்டிய பகுதியும் அதுவே. ஆகவே அங்கு நடக்கும் போராட்டத்தால் சிலிப்பு ஏற்படும். அதையே அன்பர் குறுகுறுப்பு என்று குறிப்பிடுகின்றார். புருவ மத்தியின் பின்னரே ஞான கண் இருப்பதாக யோக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கூசுகின்ற வெண்ணொளி ஸ்ரீ அன்னையுடையது. வைரத்தின் பிரகாசமாக அது ஒளிரும். ஸ்ரீ பகவான் அரவிந்தருடையது சற்று நீலம் கலந்த வெண்மை. இந்த ஒளியை ஞானக்கண் சந்திக்கும் பொழுது ஏற்படும் கூச்சமே புருவ மையத்தில் அழுத்தமாக தோன்றுகிறது. தியான நேரத்தின் கண்களை மூடிக்கொண்டால் உள்ளே இருளாக தெரியும். அகப்பார்வை நமக்கு இல்லாத நிலையில் இருள்தான் தெரியும். மெல்ல மெல்ல தியானத்தின் ஈடுபாடு அதிகரிக்கும் பொழுது புலன்களின் ஒடுக்கம் ஏற்பட்டு எண்ணங்கள், உணர்ச்சிகள், உடல் அணுக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து பிரார்த்திக்கும் பொழுது ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னை அவர்களின் தரிசனம் கிட்டலாம். இந்த மாதிரி அந்த தியானத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க அந்த அன்பர். உண்மையிலே சொல்கிறேன்,
நம்ம ஆழ்ந்த தியானம் செய்யும் பொழுது நம் மனக்கண் முன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்ம பார்க்கலாம். அவங்க அமர்ந்திருப்பது போல, மலர் புஷ்பம் தருவது போல, இப்படியிலிருந்து அவங்க ரூம்ல இருந்து இறங்குவது போல, இப்படி நமக்கு பல ரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க. நானும் அதை அனுபவித்து இருக்கின்றேன். இருளை கிழித்து வரும் நட்சத்திர ஒளி போல தோன்றும் இந்நிலையில் தியானம் நிலைத்து ஆன்மா விழித்து கொண்டு அதுவும் பிரார்த்தனையின் ஈடுபட்டால் இந்நட்சத்திர ஒளி நெருங்கி வந்து இதய ஒளி முழுவதும் ஒளிமயமாக ஆகும். சூரிய ஒளி போல தகதகும் இந்த நிலையிலிருந்து கலை துவர மனம் வராது. முழுமையாக ஆழ்ந்த ஈடுபாடுடன் கூடிய தானத்தின் பலன் அது. நம்ம அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதிலிருந்து வெளிவர நம்ம மனம் ஒப்புக்கொள்ளாது. வெளிவர மனமே வராது. இப்படியே அமர்ந்துடலாம், இப்படியே இருந்துடலாம். வாழ்நாள் முழுவதும் இந்த சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டே இருக்கலாம் என்று மனம் சொல்லும். அதிலிருந்து வெளியே வர முடியாது, கண்ணை திறக்க முடியாது. இப்படிதான் உண்மையாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நம் தியானம் செய்யும் பொழுது அந்த அற்புதத்தை இந்த அன்பர் ரொம்பவே அருமையாக விளக்கியிருக்கார். இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? நிச்சயமாக தியானம் பண்ணும் பொழுது மன அமைதி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தியானத்தில் நாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு உருவங்களை காணலாம். எப்பேற்பட்ட அனுபவங்களை அந்த அன்பர் பகிர்ந்திருக்காரு. இது நாம் படிக்க, நீங்கள் கேட்க, நிச்சயமாக நாம் அனைவருமே ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கோம். அந்த பாக்கியம் கிடைப்பதற்கு நாமும் முயற்சி செய்து கண்டிப்பாக அந்த அன்பர் சொல்கிற அந்த எல்லையை எட்டுவோமாக. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பிறந்த நாளுக்கு அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூட ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பிரார்த்திக்கின்றேன். நன்றி.